திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு. இந்த அதிகாரத்தில் மழை எவ்வாறு உயிர்களுக்கும் தர்மத்திற்கும் ஆதாரமாக விளங்குகிறது என்பதை வள்ளுவர் விளக்குகிறார். திருக்குறள் பாடல் 11. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. விளக்கம்: மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் அந்த மழையே உலகத்து உயிர்களுக்கு அழியாத வாழ்வைத் தரும் அமிழ்தம் என்று உணர வேண்டும். மகாபாரதம் பீஷ்ம பர்வம் அத்தியாயம் 27 ஸ்லோகம் 14. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹா யஜ்ஞः கர்ம சமுத்பவஹா. உயிர்கள் உணவினால் உண்டாகின்றன, உணவு மழையினால் உண்டாகிறது, மழை யாகத்தினால் உண்டாகிறது, அந்த யாகம் கர்மத்தினால் அதாவது அறச்செயல்களால் உண்டாகிறது. மழை உணவைத் தந்து உயிர்களைக் காப்பதால் அது அமிழ்தத்திற்கு இணையானது. மனுஸ்மிருதி அத்தியாயம் 3 ஸ்லோகம் 76. அக்னௌ பிராஸ்தாஹுதிஹி சம்யகாதித்யமுபதிஷ்டதே ஆதித்யாத் ஜாயதே விருஷ்டிஹி விருஷ்டேரன்னம் ததः பிரஜாஹ. யாகத்தீயில் முறையாக இடப்பட்ட ஆகுதி சூரியனை அடைகிறது, சூரியனிடமிருந்து மழை உண்டாகிறது, மழையிலிருந்து உணவு உண்டாகிறது, உணவிலிருந்து உயிர்கள் பிரஜாக வாழ்கின்றன. உயிர்களின் வாழ்விற்கு மழையே மூலம் என்கிறது மனுஸ்மிருதி. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. மழையை அமிழ்தம் என்று வள்ளுவர் போற்றுவது சனாதன தர்மத்தின் யக்ஞ தத்துவத்தோடு அப்படியே இணைகிறது. வேதங்கள் மழையை ஒரு தெய்வீக அருளாகவும் வருணன் என்பவனாகவும் கருதுகின்றன. மழை இல்லை எனில் உணவு இல்லை, உணவு இல்லை எனில் உயிர்கள் இல்லை என்ற சனாதன தர்மத்தின் சிருஷ்டி சுழற்சியையே இக்குறள் பிரதிபலிக்கிறது. திருக்குறள் பாடல் 12. துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கி துப்பார்க்குத் துப்பாய தூவும் மழை. விளக்கம்: உண்பவர்களுக்குத் தேவையான உணவுகளை உற்பத்தி செய்து தருவதோடு மட்டுமல்லாமல் பருகுபவர்களுக்குத் தானே ஒரு சிறந்த உணவாகவும் நீராகவும் இருப்பது மழையாகும். மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 262 ஸ்லோகம் 4. சாராம்சம்: பானீயம் பரமம் லோகே ஜீவனம் சர்வபூதிகிருத் விருஷ்டி மூலம் ஹி கிருஷிஹி சத்யம் தஸ்மாத் விருஷ்டிஹி பிரசஸ்யதே. உலகில் நீர் என்பது அனைத்து உயிர்களுக்கும் மேலான ஜீவாதாரமாகும். விவசாயமும் அதன் மூலம் கிடைக்கும் உணவும் மழையை சார்ந்தே இருக்கின்றன. எனவே உணவை தருவதும் தானே உயிரை காக்கும் நீராக இருப்பதும் மழையே ஆகும். மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 246. வர்ஷந்தி வர்ஷமுதகம் சர்வபூதஹிதே ரதாஹ யதன்ன முதக்கம் சைவ ஜீவனம் பிரதிதிஷ்டிதம். அனைத்து உயிர்களின் நலனில் அக்கறை கொண்ட மழை நீரை பொழிந்து உயிர்களைக் காக்கிறது. உணவும் நீரும் எங்கே நிலை பெற்றுள்ளதோ அங்கேதான் ஜீவன் அதாவது உயிர்வாழ்வு நிலை பெறுகிறது. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. மழை உணவாகவும் உணவைத் தரும் கருவியாகவும் இருப்பதை வள்ளுவர் இக்குறளில் நயமாக விளக்குகிறார். இது சனாதன தர்மத்தில் கூறப்படும் அன்னம் பிரம்மா அதாவது உணவே கடவுள் என்றும் ஆபஹ் புனந்து அதாவது நீர் தூய்மைப்படுத்துவது அல்லது உயிர்ப்பிப்பது என்ற தத்துவங்களுடன் ஒத்துப்போகிறது. உயிர்களின் உடல் வளர்ச்சிக்கு உணவையும் தாகம் தணிக்க நீரையும் தரும் மழையை தெய்வீகமாக கருதுவது இரு நெறிகளின் பொதுப்பண்பு. திருக்குறள் பாடல் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகம் உள்நின்று உடற்றும் பசி. விளக்கம்: மழையானது உரிய காலத்தில் பெய்யாமல் போகுமானால் கடல் நீரால் சூழப்பட்ட இந்த அகன்ற உலகமே பசியால் வருந்தும். சுற்றிலும் நீர் கடல் இருந்தாலும் வானிலிருந்து வரும் மழை நீர் இல்லாவிட்டால் பசி உயிர்களை துன்புறுத்தும். மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 141 ஸ்லோகம் 78. யதா ந வர்ஷதே தேவோ துவாதச வர்ஷணி பாரத
ததா க்ஷயமுபாகச்சன் பிரஜாக்ஷுத் பயபீடிதாக. பாரதனே, எப்போது மழை பொய்க்கிறதோ 12 ஆண்டுகள் மழை பெய்யாத காலத்தைச் சுட்டிக்காட்டி, அப்போது மக்கள் பசியினாலும் பயத்தினாலும் பீடிக்கப்பட்டு அழிவை நோக்கிச் செல்வார்கள். பசி என்பது மழையைச் சார்ந்தது என்பது இதன் கருத்து. பராசர ஸ்மிருதி அத்தியாயம் 1 ஸ்லோகம் 27. துர்பிக்ஷே சான்னதானேன சர்வே தேவாக சுபூஜிதாக அன்னம் ஹி பிராணினாம் பிராணாக தத் விருஷ்டௌ பிரதிதிஷ்டிதம். பஞ்சம் வரும்போது அன்னதானம் செய்வது தேவர்களை பூஜிப்பதற்கு சமம். ஏனெனில் உயிர்களின் உயிராற்றல், அதாவது பிராணன், உணவில் உள்ளது. அந்த உணவோ மழையில் நிலை பெற்றுள்ளது. மழை பொய்த்தால் உயிர்களின் பிராணனே அச்சுறுத்தப்படும். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. உலகத்தை சூழ்ந்துள்ள கடல் நீர் குடிப்பதற்கோ விவசாயத்திற்கோ பயன்படாது. வானிலிருந்து விழும் மழை நீரே உலகுக்கு வாழ்வாதாரம் என்ற வள்ளுவரின் நுட்பமான பார்வை சனாதன தர்மத்தின் அக்னி சோம தத்துவத்தோடு இணையானது. கடல் நீர் ஆவியாகி மழையாகப் பொழிவதை வேதங்கள் இறைலீலையாக கருதுகின்றன. மழை பொய்த்தால் பசி என்னும் தீயினால் உலகம் அழியும் என்ற எச்சரிக்கை இரு நெறிகளிலும் பொதுவாக காணப்படுகிறது. திருக்குறள். பாடல் 14. ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால். விளக்கம். மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உலகிற்கு உணவளிக்கும் உழவர்கள் ஏர்பிடித்து உழவு செய்ய மாட்டார்கள். உழவுத் தொழில் மழையை மட்டுமே ஆதாரமாக கொண்டது என்பது இதன் கருத்து. மகாபாரதம் அனுசாசன பர்வம் அத்தியாயம் 63 ஸ்லோகம் 9. கிருஷிர்ஹி ஜீவனார்த்தாய லோகானாம் விஹிதா புரா சாச்ச விருஷ்டிம் சமாஸ்ரித்ய பிரவர்த்ததி ந சம்சயः. முன்னோர்களால் உலக உயிர்கள் வாழ்வதற்காக உழவுத் தொழில் வகுக்கப்பட்டது. அந்த உழவுத் தொழில் மழையைச் சார்ந்தே நடைபெறுகிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மழை இல்லையே உழவு இல்லை. பராசர ஸ்மிருதி அத்தியாயம் 2 ஸ்லோகம் 3. விருஷ்டிமூலா கிருஷிஹி சர்வா கிருஷிமூலம் ச ஜீவனம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன கிருஷிம் ரக்ஷேத் விசக்ஷணக. அனைத்து உழவுத் தொழில்களும் மழையை அடிப்படையாக கொண்டவை. அனைத்து உயிர்களும் உழவுத் தொழிலை அடிப்படையாக கொண்டவை. எனவே மழை பொய்த்து உழவு பாதிக்கப்படாமல் இருக்க யாகங்கள் முதலியவற்றால் மழையை பேண வேண்டும். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. உழவுத் தொழில் நாட்டின் முதுகெலும்பு என்பதும் அது மழையின்றி அமையாது என்பதும் சனாதன தர்மத்தின் பொருளாதார மற்றும் அறநெறி கொள்கையாகும். கிருஷிஹி தன்யா என்று வேதங்கள் போற்றினாலும் அதற்கு மழையே பிரதான காரணி என்பதை வள்ளுவர் புயல் என்னும் வாரி என்ற சொல்லின் மூலம் மிகத் தெளிவாக விளக்குகிறார். மழையை தெய்வீக அருளாகக் கருதி அதன் மூலமே உழவு சிறக்கும் என்ற கருத்து இரு நெறிகளிலும் ஆழமாக வேரூன்றியுள்ளது. திருக்குறள். பாடல் 15. கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. விளக்கம். மழை பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழையே. வளம் குன்றி அழிந்தவர்களுக்குத் துணையாக நின்று மீண்டும் பெய்து அவர்களை வாழ்விக்க வல்லதும் மழையே ஆகும். மழையே அழிவுக்கும் ஆக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறது. மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 91 ஸ்லோகம் 30 முதல் 31 சாராம்சம். காலே வர்ஷதி பர்ஜன்யः காலே சௌஷதயः பலந்தி காலேஹி சர்வமத்யேதி காலேஹி சர்வமுச்யதே. காலத்தோடு மழை பொழியும்போது பயிர்கள் விளைகின்றன. காலம் தவறும்போது அனைத்தும் அழிகின்றன. மழையின் வடிவிலிருக்கும் காலமே ஈஸ்வரன் உயிர்களை படைக்கவும் அவை துன்புறும்போது மீண்டும் மழையை தந்து அவற்றை காக்கவும் வல்லது. மழையே அழிவுக்கும் ஆக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறது. மனஸ்மிருதி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 304. இந்திரஸ்யார்ச்சாதிகான் ஸ்வர்யான் வார்ஷிகாம்ச சதுரோ மாசான்
யதாபி வர்ஷதிந்திரஸ்து ததா வர்ஷேத் நிருபக பிரஜாக. இந்திரன் மழைக்கடவுள் 4 மாதங்கள் மழையை பொழிந்து உலகை எவ்வாறு காக்கிறானோ அவ்வாறு அரசன் மக்களை காக்க வேண்டும். இந்திரன் நினைத்தால் மழையை நிறுத்தி தண்டிக்கவும் முடியும், பெய்து வாழ்விக்கவும் முடியும் என்ற மழையின் இரட்டைத்தன்மையை இது காட்டுகிறது. திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. மழையே அழிப்பவனாகவும், அதாவது சம்ஹாரகாரகனாகவும், மழையே காப்பவனாகவும், அதாவது ஸ்திதிகாரகனாகவும் இருப்பதை வள்ளுவர் இக்குறளில் சுட்டிக்காட்டுகிறார். இது சனாதன தர்மத்தின் ஈஸ்வர சங்கல்பம் என்ற தத்துவத்தோடு ஒத்துப்போகிறது. இறைவன் ஒருவனை அவனது கர்ம வினைப்படி சோதிக்கவும் வல்லவன், அதே சமயம் அவன் சரணடையும் போது அருள்பாலித்து உயர்த்தவும் வல்லவன். மழையை இறைவனின் அருளாற்றலாக கருதும்போது அதன் அழிக்கும் மற்றும் காக்கும் தன்மைகள் சனாதன தர்மத்தின் முழுமையான பார்வையை உறுதிப்படுத்துகின்றன. திருக்குறள் பாடல் 16. விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. விளக்கம். வானத்திலிருந்து மழைத்துளி வீழ்ந்தால் ஒழிய இவ்வுலகில் ஒரு சிறிய புல்லின் நுனியை கூட காண்பது அரிதான செயலாகும். அதாவது மிக சிறிய புல்லின் வளர்ச்சிக்கும் மழையே ஆதாரமாக உள்ளது. மகாபாரதம் அனுசாசன பர்வம். அத்தியாயம் 145. ஸ்லோகம் 43. யதஸ்து வர்ஷதி மேகோ ந த்ரிணமப்யுத்ருஷ்டதே தஸ்மாத் விருஷ்டிம் வினா லோகே ந கிஞ்சிதபி வித்யதே. மேகம் எப்போது மழை பொழியவில்லையோ அப்போது ஒரு புல் கூட முளைப்பதில்லை. எனவே மழை இல்லாமல் உலகில் எந்த உயிரினமும், தாவரங்கள் உட்பட இருக்க முடியாது என்பது உறுதி. மனுஸ்மிருதி அத்தியாயம் 5. ஸ்லோகம் 4. யானி கானி ச பீஜானி லோகே ரோஹந்தி வர்ஷதஹ தாவன் தர்மாத் பிரவர்த்தந்தே விருஷ்டிமூலா ஹி தே சதா. உலகில் எந்தெந்த விதைகள் மழையினால் முளைக்கின்றனவோ அவை அனைத்தும் மழையை ஆதாரமாகக் கொண்டே வளர்கின்றன. புல் முதல் பெரிய மரங்கள் வரை அனைத்தும் மழையாலேயே தர்மப்படி உயிர் பெறுகின்றன. திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. உலகில் உள்ள மிகச்சிறிய உயிரினமான புல்லுக்கும் மழை அவசியம் என்ற வள்ளுவரின் கருத்து சனாதன தர்மத்தின் சர்வபூதஹிதம் என்ற கொள்கையை நினைவூட்டுகிறது. இறைவன் மழையின் வடிவில் சிறிய புல் முதல் பெரிய யானை வரை பாரபட்சமின்றி அருள் புரிகிறான். இயற்கையின் சிறிய அசைவுக்கும் மழையே ஆதாரம் என்பது இரு நெறிகளின் ஒருமித்த அறிவியல் மற்றும் ஆன்மீக பார்வையாகும். திருக்குறள் பாடல் 17. நெடுங்கடலும் தண்டீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின். விளக்கம். மேகமானது கடலிலிருந்து நீரை முகந்து கொண்டு போய் திரும்ப மழையாக பெய்யாமல் போகுமானால் அகன்ற பரப்பினை உடைய கடலும் தன் வளம் குறைந்து போகும். கடல் நீர் வற்றிப்போகும் அல்லது கடலில் வாழும் உயிரினங்கள் அழியும். மகாபாரதம் சாந்தி பர்வம். அத்தியாயம் 262. ஸ்லோகம் 5. யதா வர்ஷதி பர்ஜன்யஹ சர்வா ஓஷதயஹ பிரஜாஹ சமுத்ராஸ்ச சமுத்திஷ்டம் புனஸ்தத்ரைவ கச்சதி. மழை பெய்யும்போது அனைத்து தாவரங்களும் உயிர்களும் செழிக்கின்றன. கடலிலிருந்து ஆவியாகிச் சென்ற நீர் மீண்டும் மழையாக கடலுக்கே செல்கிறது. இந்த சுழற்சி தடைப்பட்டால் கடலின் இருப்பும் வளமும் பாதிக்கப்படும். மனுஸ்மிருதி அத்தியாயம் 3. ஸ்லோகம் 76. ஆதித்யாஜ்ய ஜாயதே விருஷ்டிஹி விருஷ்டேரன்னம் ததः பிரஜாஹ சமுத்திரம் தர்ப்பயத்யேவ விருஷ்டிஹி காலே மஹீதலே. விளக்கம். சூரியன் கடலிலிருந்து நீரை ஈர்க்கிறான், அது மழையாக பொழிகிறது. அந்த மழை காலத்தே பெய்து நிலத்தை மட்டுமல்லாமல் மீண்டும் கடலையும் சென்றடைந்து அதை தகுந்த மட்டத்தில், அதாவது வளத்தில் நிலைநிறுத்துகிறது. திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு.
நீருண்ட மேகம் மீண்டும் மழையாக பெய்ய வேண்டும் என்ற இயற்கை சுழற்சியை வள்ளுவர் இங்கு வலியுறுத்துகிறார். இது சனாதன தர்மத்தில் கூறப்படும் சக்கர தத்துவம், அதாவது சைக்கிள் ஆஃப் நேச்சர் போன்றது. கடல் நீர் ஆவியாதலும் மழையாதலும் ஒரு தொடர் ஓட்டம். இந்த சுழற்சி அருந்து போனால் பிரபஞ்சத்தின் சமநிலை குலையும் என்பதை வள்ளுவர் கடலும் தன் நீர்மை குன்றும் என எச்சரிக்கிறார். இயற்கையை ஒரு தெய்வீக சுழற்சியாக பார்க்கும் சனாதன பார்வை இதிலும் மிளிர்கிறது. திருக்குறள் பாடல் 18. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. விளக்கம்: மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகில் தேவர்களுக்காக செய்யப்படும் திருவிழாக்களும் சிறப்பு தினசரி வழிபாடுகளும் பூசனை நடைபெறாமல் நின்றுவிடும். மகாபாரதம் பீஷ்ம பர்வம் அத்தியாயம் 27 ஸ்லோகம் 11 முதல் 12. தேவான் பாவய தானேன தே தேவா பாவயந்து வ பரஸ்பரம் பாவயந்தः ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத இஷ்டான் போகான் ஹிவோ தேவா தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாக. யாகங்களின் மூலம் தேவர்களை திருப்திப்படுத்துங்கள். அவர்கள் மழையை தந்து உங்களை திருப்திப்படுத்துவார்கள். மழை பொய்த்து யாகத்திற்கான பொருட்கள் உணவு நெய் போன்றவை கிடைக்காமல் போனால் தேவர்களுக்கான வழிபாடுகள் தடைப்பட்டு உலக நலன் பாதிக்கப்படும். மனுஸ்மிருதி அத்தியாயம் 3 ஸ்லோகம் 76. அக்னோ பிராஸ்தாஹுதிர் சம்யகாதித்யமு பதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருஷ்டிஹி விருஷ்டே ரன்னம் ததஹ பிரஜாஹ. மழையினால் கிடைக்கும் உணவைக் கொண்டுதான் தேவர்களுக்கும் பிதர்களுக்கும் ஆகுதிகள் வழங்கப்படுகின்றன. மழை இல்லையெனில் பூலோகத்தில் ஆகுதிகள் நிறுத்தப்படுவதால் தேவர்களுக்குரிய பூசனை நின்றுவிடும். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு வானோர்க்கும் என்று குறிப்பிடுவதன் மூலம் சனாதன தர்மத்தின் யக்ன சக்கர என்ற யாக சுழற்சிக் கொள்கையை வழிமொழிகிறார். மனிதர்கள் செய்யும் யாகம் தேவர்களுக்கு உணவாகிறது. தேவர்கள் பொழியும் மழை மனிதர்களுக்கு உணவாகிறது. மழை பொய்த்தால் இந்த தொடர்பு அருந்து ஆன்மீக சடங்குகள் நின்றுவிடும் என்ற உண்மையை விளக்குவதன் மூலம் திருக்குறள் சனாதன தர்மத்தின் சடங்கியல் மற்றும் ஆன்மீக விழுமியங்களுடன் ஒன்றிணைவதை அறியலாம். திருக்குறள் பாடல் 19. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். விளக்கம்: மழை பெய்யாமல் போகுமானால் இந்த அகன்ற உலகத்தில் பிறருக்கு கொடுக்கும் தானமும் இறைவனை நோக்கிச் செய்யும் தவமும் நிலை பெறாமல் அழியும். மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 141 ஸ்லோகம் 73. யதா வர்ஷதி மேகோ வை ததா தர்மாக பிரவர்த்ததே நஹி விருஷ்டிம் வினா பூமிஹி தான தர்ம தபக்ரியாக. எப்போது மேகம் மழை பொழிகிறதோ அப்போதுதான் தர்மங்கள் நடைபெறுகின்றன. மழை இல்லாமல் இந்த பூமியில் தானம் தர்மம் மற்றும் தவம் போன்ற கிரியைகள் நடைபெற வாய்ப்பில்லை. மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 247. வர்ஷாதிகாரः சர்வம் ஹி தானம் தர்மஸ்ய காரணம் விருஷ்டிஹீனே குதஹ சித்திஹ் தபசோ தர்ம நிஷ்கிரியா. மழையை பொறுத்தே தானம் மற்றும் தர்மத்திற்கான வழிகள் அமைகின்றன. மழை இல்லாத போது, அதாவது உயிர் வாழவே வழியில்லாத போது, தவம் செய்தலும் தர்ம காரியங்களை செய்தலும் எவ்வாறு கைகூடும்? திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவரிங்கு தானம் மற்றும் தவம் ஆகிய 2 சனாதன தர்மத்தின் முக்கிய தூண்களை குறிப்பிடுகிறார். பிறருக்கு வழங்குதல் தானம், தன்னை கட்டுப்படுத்தி இறைவனை உணர்தல் தவம் ஆகிய 2க்கும் அடிப்படை தேவை உடல் நலம் மற்றும் உணவு. மழை பொய்த்து உணவில்லையேல் உடலை பேண முடியாது. உடல் இல்லையேல் தர்மத்தை செய்ய முடியாது. ஷரீர மாத்யம் கலு தர்ம சாதனம். இந்த சனாதன தர்மம் வலியுறுத்தும் இந்த வாழ்வியல் உண்மையை வள்ளுவர் இக்குறளில் ஆணித்தரமாக பதிவு செய்துள்ளார். திருக்குறள் பாடல் 20. நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. விளக்கம்: நீரில்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் அந்த நீரோ மழையில்லாமல் கிடைக்காது. எனவே எவ்வளவு உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கும் மழையில்லாவிட்டால் ஒழுக்கமான வாழ்வு நிலை பெறாது.
மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 193 ஸ்லோகம் 10. ஆப ஏவேத மக்ரேசு ஆபஸ் சிருஷ்டாः பிரஜாபதிः ஆபஸ் சர்வம் ஹி பூதம் ச தஸ்மாத் ஆபஹ பிரதானதः. முதலில் நீரே தோன்றியது. பிரஜாபதி நீரையே முதலில் படைத்தார். அனைத்து உயிரினங்களும் நீரினால் ஆனவை. எனவே நீரே எல்லாவற்றிற்கும் முதன்மையானது, பிரதானமானது. அந்த நீர் இல்லையெனில் எந்த உயிரினமும் தர்மத்தை பின்பற்ற முடியாது. மனுஸ்மிருதி அத்தியாயம் 1 ஸ்லோகம் 8. அப ஏவ சசர்ஜாதௌ தாசு பீஜம் அவாஸ்ருஜத் ததண்டம் அபவத் ஹைமம் சஹஸ்ராம்சு சமப்பிரபம். இறைவன் உலகை படைக்க எண்ணியபோது முதலில் நீரையே படைத்தார். அதில் தனது ஆற்றலாகிய விதையை இட்டார். உலகத் தோற்றத்திற்கே நீர்தான் ஆதாரம். அந்த நீர், அதாவது மழை இல்லையெனில் உலக ஒழுக்கம், அதாவது சிருஷ்டி தர்மம் நிறைபெறாது. திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. நீரின்று அமையாது உலகு என்ற வள்ளுவரின் கூற்று உபநிடதங்கள் மற்றும் ஸ்மிருதிகள் கூறும் ஆபஹ புனந்து என்ற தத்துவத்தின் நேரடி தமிழாக்கமாகும். சனாதன தர்மம் நீரையும் மழையையும் வெறும் பௌதிக பொருளாக பார்க்காமல் ஒழுக்கம், அதாவது தர்மம் நிலை பெறுவதற்கான அடிப்படையாக கருதுகிறது. மழை பொய்த்தால் பசி வரும், பசி வந்தால் ஒழுக்கம் கெடும் என்பதால் மழையே உலக ஒழுக்கத்தின் ஆணிவேர் என்ற கருத்தில் இரு நெறிகளும் ஒன்றிணைகின்றன. முடிவுரை. வான் சிறப்பு. சனாதன தர்மத்தின் யக்ஞ தத்துவத்தின் எதிரொலி. திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்திற்கு அடுத்ததாக மழையைப் பற்றி பாடுவது மிக முக்கியமானது. சனாதன தர்மத்தில் இறைவன் முழு முதற்பொருள் என்றால் அந்த இறைவனின் பிரதிநிதிகளாக இயற்கையை இயக்குபவர்கள் தேவர்கள். மழையை தரும் தேவர்களுக்கும் மழையை பெறும் மனிதர்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பே வான் சிறப்பு அதிகாரத்தின் ஆன்மாவாக உள்ளது. தேவர்களுக்கும் மனிதர்களுக்குமான உறவு. யக்ஞ சக்கரம். சனாதன தர்மத்தின்படி மழை என்பது தற்செயலாக நிகழ்வதல்ல. பகவத்கீதையில் 3:11 இல் கண்ணன் கூறுவது போல, யாகத்தின் மூலம் தேவர்களை வளர்ப்பவன் மழையை பெறுகிறான். வள்ளுவர் 18வது குறளில் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் என்கிறார். மழை பெய்யாவிட்டால் தேவர்களுக்குச் செய்யப்படும் திருவிழாக்களும் பூசனைகளும் நின்றுவிடும் என்று கூறுவதன் மூலம் தேவர்களுக்கும் மழைக்கும் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை அவர் உறுதிப்படுத்துகிறார். பூலோகத்திலிருந்து ஆகுதி, உணவு சென்றால்தான் மேலுலகிலிருந்து மழை வரும் என்ற வேதகால நம்பிக்கையையே இது பிரதிபலிக்கிறது. அமிழ்தம், தேவர்களுக்குரிய உணவு. முதல் குறளிலேயே மழையை தான் அமிழ்தம் என்கிறார் வள்ளுவர். அமிழ்தம் என்பது தேவர்களுக்குரிய உணவு. வானிலிருந்து விழுந்து மண்ணிலுள்ள உயிர்களை காப்பதால் அது மண்ணுலகிற்கு தேவர்கள் அனுப்பும் அமிழ்தமாகவே கருதப்படுகிறது. சனாதன தர்மத்தில் மழை நீர் என்பது சோமரசத்தின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது. இது உயிர்ப்பிக்கும் ஆற்றல் கொண்டது. ஒழுக்கமும் மழையும். த மாரல் கனெக்ஷன். சனாதன கருத்தின்படி ஒரு தேசத்தில் மழை பெய்யவில்லையென்றால் அங்கு அதர்மம் தலை தூக்கிவிட்டது என்று பொருள். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லார்க்கும் பெய்யும் மழை என்பது தமிழ் மரபு மட்டுமல்ல, வேத மரபும் கூட. வள்ளுவர் 20வது குறளில் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்கிறார். இங்கு ஒழுக்கு என்பது தனிமனித ஒழுக்கத்தையும் உலகளாவிய அறநெறியையும் தர்மா ஏ குறிக்கும். மழை பொய்த்தால் பசி வரும், பசி வந்தால் தர்மமழியும், தர்மமழிந்தால் மனிதனின் ஒழுக்கம் கெடும். எனவே ஒழுக்கம் நிலைபெற மழையே காரணம் என்பது சனாதன தர்மத்தின் ருதம், அதாவது பிரபஞ்ச ஒழுங்குமுறை என்ற கருத்தோடு ஒத்துப்போகிறது. தானம் மற்றும் தவம், மழையின் விளைவு. 19வது குறளில் தானம் தவம் இரண்டும் தங்கா என்கிறார் வள்ளுவர். சனாதன தர்மத்தில் தானமும் தவமும் முக்திக்கான வழிகள். ஒருவன் தானம் செய்ய வேண்டுமானால் அவனிடம் செல்வம், அதாவது உணவு இருக்க வேண்டும். தவம் செய்ய வேண்டுமானால் அவன் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இவை இரண்டுக்கும் மழை அடிப்படை. ரிஷிகள் மற்றும் முனிவர்களின் தவத்தினால் மழை பொழிவதும், மழை பொழிவதால் முனிவர்கள் தடையின்றி தவம் செய்வதும் ஒன்றையொன்று சார்ந்தவை. இந்த சுழற்சியை வள்ளுவர் மிக அழகாக தொகுத்து கூறுகிறார். படைத்தல் மற்றும் அழித்தல். ஈஸ்வர சக்தி. மழை பெய்து கெடுக்கவும் வல்லது, பெய்யாமல் வருத்தவும் வல்லது. குறள் 15.
இது இறைவனின் சம்ஹார மற்றும் ஸ்திதி, அழித்தல் மற்றும் காத்தல் சக்தியை குறிக்கிறது. மழையை வெறும் மேகத்தின் செயலாக பார்க்காமல் அதை ஒரு மகாசக்தியின் வெளிப்பாடாக வள்ளுவர் பார்க்கிறார். இது மேகங்களுக்கு அதிபதியான இந்திரன் மற்றும் வருணனின் அதிகாரத்தை பறைசாற்றும் தர்மசாஸ்திர கருத்துக்களின் சாரமாகும். வள்ளுவர் வானம் என்று பொதுவான சொல்லை பயன்படுத்தினாலும் அதன் பின்னணியில் தேவர்களின் திருப்தி, யாகங்களின் அவசியம் மற்றும் ரிஷிகளின் தவம் போன்ற சனாதன விழுமியங்களே மறைந்துள்ளன. மழை பொய்த்தால் தேவர்களுக்கு பூசனை இல்லை, மனிதர்களுக்கு தானமில்லை, முனிவர்களுக்கு தவமில்லை என்ற அவரது அடுக்குமுறை விளக்கம் திருக்குறள் சனாதன தர்மத்தின் ஒரு நீட்சியே என்பதை ஐயமற நிரூபிக்கிறது.